அறிமுகம். மனதின் அமைதியற்ற நிலை. கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. ஒரு நிமிடம் ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் உள்ளத்தை நோக்கித் திரும்புங்கள். இன்று நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. வசதிகள் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது, தொடர்பு கொள்ள 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவில் நாம் எதையோ ஒன்றை இழந்துவிட்டோம் என்று தோன்றுகிறதா? அதுதான் மன அமைதி. கடல் அலையைப் போல உங்கள் எண்ணங்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? நேற்றைய கவலைகளும் நாளைய பயங்களும் உங்களைச் சிறைபிடித்திருக்கிறதா? புத்தர் ஒருமுறை சொன்னார், உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்கள் மனமாக இருக்கலாம், ஆனால் அதே மனம் உங்கள் மிகச்சிறந்த நண்பனாகவும் மாற முடியும். நம் மனம் ஏன் ஒரு கட்டுக்கடங்காத காட்டுக்குதிரையைப் போல அலைகிறது? ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்குக் கூட நாம் கோபப்படுகிறோம், பதற்றமடைகிறோம்? இன்று நாம் மேற்கொள்ளப் போகும் இந்தப் பயணம் உங்கள் மூளையின் ரசாயன மாற்றத்தைப் பற்றியது மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவின் விழிப்பைப் பற்றியது. புத்தரின் போதனைகளில் மறைந்துள்ள அந்த 5 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைதியின் சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை ஆழமாகப் பார்ப்போம். ரகசியம் 1. நிகழ்காலத்தில் வாழ்தல். தி பவர் ஆஃப் நவ். புத்தரின் முதல் ரகசியம் மிகவும் எளிமையானது, ஆனால் ஆழமானது. நாம் எப்போதும் எங்கே இருக்கிறோம்? உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் மனம் எங்கே இருக்கிறது? கடந்த காலம் என்பது ஒரு சுமை, அதை உங்களால் மாற்ற முடியாது. எதிர்காலம் என்பது ஒரு நிழல், அது இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய ஒரே நிமிடம் இந்த நிமிடம் மட்டுமே. புத்தர் சொல்கிறார், கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதீர்கள், எதிர்காலத்தை எண்ணி கனவு காணாதீர்கள். உங்கள் மனதை இந்த நொடியில் நிலைநிறுத்துங்கள். பயிற்சி. மூச்சை ஆழமாக இழுங்கள். அந்த காற்று உங்கள் நுரையீரலுக்குள் செல்வதை உணருங்கள். உங்கள் கையில் இருக்கும் தேநீரின் சூட்டை உணருங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் முழுமையாக இருங்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கும் போது கவலைகள் தானாகவே மறைந்துவிடும். ரகசியம் 2. பற்றுக்களை விடுவித்தல். லெட்டிங் கோ. மனம் ஏன் பாரமாக இருக்கிறது? நாம் எதையோ ஒன்றை இறுகப் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பழைய அவமானம், ஒரு தோல்வி, அல்லது ஒரு நபர் மீதுள்ள தீராத கோபம். புத்தர் ஒரு அழகான உதாரணத்தைச் சொல்கிறார். கோபத்தை உங்கள் கையில் வைத்திருப்பது மற்றவர் மீது எரிய நினைத்து நீங்கள் எரியும் கரியை கையில் வைத்திருப்பதைப் போன்றது. சுடுவது உங்கள் கையைத்தான். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வேண்டும். மேகங்கள் வந்து போவது போல எண்ணங்களும் வந்து போகும். அதை தடுத்து நிறுத்தாதீர்கள், அதோடு போராடாதீர்கள். அதை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை நீங்கள் ஏற்கும்போது உங்கள் மனம் ஒரு தெளிந்த நீரோடையைப் போல மாறும். ரகசியம் 3. அகிம்சையும் கருணையும். கம்பேஷன். அமைதி என்பது உங்களுக்குள் மட்டும் இருப்பது அல்ல, அது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் இருக்கிறது. மற்றவர்களை பழிவாங்குவதும் வெறுப்பதும் உங்கள் மனதின் அமைதியை குலைக்கும் விஷக்கிருமிகள். புத்தர் போதித்த மெத்தா மெத்தா என்ற கருணைப் பண்பு முதலில் உங்களை நேசிக்கச் சொல்கிறது. நீங்கள் உங்களை மன்னிக்காதவரை உங்களால் உலகத்தை நேசிக்க முடியாது. உங்கள் மனதை ஒரு தோட்டமாக நினையுங்கள். அதில் வெறுப்பு என்ற விஷச் செடிகளை வளர்க்கப் போகிறீர்களா, அல்லது கருணை என்ற மலர்களை வளர்க்கப் போகிறீர்களா? மற்றவர்களுக்கு அன்பு காட்டத் தொடங்கும்போது உங்கள் மனதின் தர்க்கங்கள் குறைந்து அமைதி பெருகும். ரகசியம் 4. விழிப்புணர்வுடன் கூடிய மௌனம். மைண்ட்ஃபுல் சைலன்ஸ். இன்று நாம் சத்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறோம். வெளிச்சத்தம் ஒருபுறம் என்றால், மனதிற்குள் ஓடும் எண்ணங்களின் சத்தம் மிகப்பெரியது. புத்தர் மௌனத்தை ஒரு தவமாகப் பார்த்தார். மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, தேவையற்ற எண்ணங்களை குறைப்பது. தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் எவ்விதமான மின்னணு சாதனங்களும் இன்றி அமைதியாக அமருங்கள். உங்கள் எண்ணங்கள் எங்கே போகிறது என்று கவனிக்கும் விழிப்புணர்வை, மைண்ட்ஃபுல்னஸ், வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கிவிட்டால் அந்த எண்ணங்கள் உங்களை ஆள முடியாது. நீங்களே உங்கள் மனதின் எஜமானன். ரகசியம் 5. சரியான புரிதல். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். 5வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் புரிதல். துன்பம் என்பது எதனால் வருகிறது? உண்மையை உணராத அறியாமையால்தான். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். அதில் இன்பமும் வரும், துன்பமும் வரும். வெற்றி வரும்போது துள்ளிக் குதிப்பதும், தோல்வி வரும்போது
துவண்டு போவதும் மன முதிர்ச்சியின்மை. புத்தர் சொன்ன மத்திய வழி, தி மிடில் வே என்பது எதிலும் மிகையாக இல்லாமல் சமநிலையில் இருப்பது. எல்லாவற்றையும் ஒரு பாடமாக பார்க்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உங்கள் மனதை உறுதிப்படுத்த வந்த ஒரு வாய்ப்பு என்று கருதுங்கள். இந்த தெளிவு வந்துவிட்டால் எந்தச் சூறாவளியிலும் உங்கள் அமைதி குலையாது. முடிவுரை: மாற்றத்திற்கான அழைப்பு. நண்பர்களே, இந்த 5 ரகசியங்களும் வெறும் தகவல்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரங்கள். அமைதி என்பது இமயமலையில் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். நான் அமைதியானவன், நான் வலிமையானவன் என்று உங்கள் ஆழமான மனதிற்குச் சொல்லுங்கள். இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்லும் முன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து இந்த 5 ரகசியங்களையும் நினைத்துப் பாருங்கள். நாளை காலை எழும்போது ஒரு புதிய மனிதனாக புன்னகையோடு எழுந்திருங்கள். மனதை வென்றவனுக்கு இவ்வுலகில் வெல்ல முடியாதது என்று எதுவுமில்லை. அமைதியே உங்கள் ஆயுதம், அமைதியே உங்கள் வெற்றி. இந்த பயணம் இத்துடன் முடிவடைவதில்லை, இது உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். தொடர்ந்து பயணிப்போம். விழிப்புணர்வுடன்,